வச்சிருக்கேன் python exfil.py. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சே பீப் அப்படின்ற டூல் வந்து உங்களுக்கு லோட் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த என்னோட ஆண்ட்ராய்ட் மொபைலோட ஐபி வந்து உங்களுக்கு வந்துருச்சு, ரைட்டா? இப்போ இந்த ஐபியை எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி சொல்லியிருக்க அந்த 2000 போர்ட்டில் 2002 போர்ட்டை வந்து நான் போடுறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். எனக்கு உள்ள வந்து என் ஆண்ட்ராய்ட் மொபைலுக்குள்ள இருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாமே வந்திருக்கும். இந்த ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டு இந்த டிசிஐஎம் ஃபோல்டர் இருக்கா, இந்த டிசிஐஎம் ஃபோல்டருக்குள்ளே போனேன் அப்படின்னா கேமரா எல்லா ஃபைல்ஸுமே வந்திருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இங்கே வந்து எந்த லாகுமே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விக்டம் பாட்டுக்கு என்ன பண்ணுவாருன்னா ஒரு பாட்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸை போட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்பாரு. ரைட்டை இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஐபி அட்ரஸோட டீட்டெயில் வந்துருச்சு அப்படின்ட்டு போய் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், வித்தைகளை காமிச்சு கொடுப்பாரு. இங்கே பாருங்க டெர்மேக்ஸில் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், நானும் ஹேக்கர் தாண்டா ஆச்சா குச்சா அப்படின்ட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பின்னாடி இன்னொரு அட்டாக்கர் வந்து சைலண்டாக வந்து அவர் வேலைகளை வந்து பார்த்துருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ கூட வந்து என்னால் வந்து இங்கே பார்க்க முடியும். இது வந்து என்னோட ஃபோனில் எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோ தான். இது வந்து பார்க்க முடியுதா? இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஈச் அண்ட் எவ்ரி ஃபோட்டோஸும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஹாய், வெல்கம் டு தமிழ் பாட்நெட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ராய்டில் டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இந்த டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் மெத்தட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் இருக்கிற டேட்டாஸ், அதாவது உங்களோட இமேஜஸ்ஸு, வீடியோஸு, எந்த டேட்டா வந்தாலும், அதாவது உங்களோட மெமரி ஸ்டோரேஜில் இருக்கும்ல, இன்டர்னல் ஆர் எஸ்டி கார்டு, இதில் இருக்கிற டேட்டாஸ் வந்து ஒரு அட்டாக்கர் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும், அதை வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அந்த மெத்தடை பற்றி தான் வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சரி, இதுக்காக நம்ம எடுத்திருக்கிற ஒரு டூல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெர்மேக்ஸ். இந்த டெர்மேக்ஸை வந்து கேட்காத ஆட்களே கிடையாது. நம்ம சேனலே வந்து நிறைய பேர் வந்து டெர்மேக்ஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் டெர்மேக்ஸில் இருக்கிற டூலை வச்சு ரன் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டமே வந்து இன்னும் நிறையா தான் இருக்குது. சரி, அப்போ இந்த டெர்மேக்ஸில் இருக்கிற ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸை வந்து அப்யூஸ் பண்ணி ஒரு ஹேக்கர் வந்து நீங்கள் அந்த ஹேக்கரோட டூலை ரன் பண்ணுறப்ப உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்களால வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு சிம்பிளாக சொல்லலாம், இப்போ கிட்ஹப்பில் போயிட்டு ஒரு கோட் வந்து ஒன்று டவுன்லோட் பண்ணுறீங்க. இப்போ சும்மா ஐபி அட்ரஸ் ஃபைண்டர் அப்படின்னு இருக்க ஒரு டூலு, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிட் க்ளோன் பண்ணி உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்து ரன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு சில மலிஷியஸ் ப்ராசஸ் மூலமாக அட்டாக்கர் வந்து உங்கள் மொபைலில் இருக்கிற டேட்டாஸ் வந்து அவரால் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இதில் இருக்கிற கான்செப்ட். சரி, இப்போ வந்து நம்ம ஆக்ஷனுக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து இந்த டெர்மேக்ஸுங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெர்மேக்ஸ் வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் டூல் மாதிரி. அதாவது வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டில் வந்து டைரெக்டாக நம்மளுக்கு டெர்மினல் ஆக்சஸ் வந்து இருக்காது. அப்படிங்கிறதுனால இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ணிக்கிறோம். கமாண்ட் அண்ட் சில டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எமுலேட்டர் மாதிரி தான் வந்து நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுது. இந்த டூலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெர்மேக்ஸ் செட்டப் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட இன்டர்னல் மெமரியோட ஆக்சஸ் வந்து அந்த ஆப்புக்கு வந்து கொடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறப்பே வந்து உங்களுக்கு வந்து கேமராவை ஆக்சஸ் பண்ணுமா, மைக்ரோஃபோனை ஆக்சஸ் பண்ணுமா, கேலரியை ஆக்சஸ் பண்ணுமா அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் பர்மிஷன் வந்து கேட்கும்ல. அதே பர்மிஷன் தான் வந்து இந்த டூலில் இருக்குது. ஒரு சில டூல்லாம் வந்து இப்போ என்மேப்பு, மெட்டாஸ்ப்ளாய்ட் இந்த மாதிரி சில டூல்ஸ்லாம் வந்து ரன் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ரூட் பர்மிஷன் வந்து ரெக்வயர்டு அப்படின்னு கேட்கும் நீங்கள் டெர்மேக்ஸில் ரன் பண்ணி பார்க்குறப்ப. ஆனால் நீங்கள் ரூட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் வந்து வாரண்டி இருக்காது, கேரண்டி இருக்காது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ரூட்டு பண்ணாமலே டெர்மேக்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு மெட்டாஸ்ப்ளாய்ட், என்மேப் இந்த மாதிரி ஒரு சில டூல்லாம் வந்து என்ன கேட்கும் அப்படின்னா உள்ள வந்து ஃபைல் ஆக்சஸ் வந்து கேட்கும். ஸோ அப்படி ஃபைல் ஆக்சஸ் கேட்குறப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆப்புக்கு வந்து பர்மிஷன் இருக்கணும். ஸோ உங்களுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைல் வந்து சூப்பர் யூஸர், அதாவது ரூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எதுவும் தனியாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டெர்மேக்ஸில் வந்து நீங்கள் நான் ரூட்டட் பர்சனாக இருக்கிறீங்க, ஒரு நார்மல் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கமாண்டை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆக்சஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம்ல, இப்போ வந்து இந்த டெர்மேக்ஸ் வந்து
அந்த வல்னரபிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து ஃபைல் ஸ்டோரேஜ் இந்த செட்டப் ஸ்டோரேஜ் கமாண்ட் வந்து டிஃபால்ட்டாக எனேபிளாக இருந்துச்சு. ஸோ வந்து ஹேக்கர் வந்து எக்ஸ்பிளிட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெத்தட்லேயும் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாருமே வந்து இந்த செட்டப் ஸ்டோரேஜ் கமாண்ட் வந்து போட்டு ஃபைல் ஸ்டோரேஜில் வந்து எனேபிளாக தான் வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கலைனாலும் நம்ம சும்மா மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து பண்ணி விட்ருவாங்க. அப்படிங்கிறப்ப அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு தேவை ஜஸ்ட் வந்து சோஷியல் இன்ஜினியரிங் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்மளோட பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட அந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து அதோட ஐபி லொக்கேஷன் ஃபைண்ட் பண்ணுறதா, பேக் டோர் கிரியேட் பண்ணுறதா, இல்லை ஃபிஷிங் யூஆர்எல் கிரியேட் பண்ணுறதா, எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கும். பேக்ரவுண்டில் நம்மளுக்கு வந்து ஃபைலையும் வந்து எக்ஸ்பிளிட்ரேட் வந்து பண்ணும். ஸோ அதை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நான் இப்போ வந்து கோடுக்குள்ளே போயிடுறேன். நான் இதுக்காக வந்து ஒரு கோடு எழுதி வச்சிருக்கேன். ஓகே, இதுதான் வந்து என்னோட அந்த மலிஷியஸ் கோடு. இது வந்து மலிஷியஸ்ன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு கோடு, அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு இந்த கோட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஹெச்டிடிபி சர்வரு, சாக்கெட் சர்வரு, த்ரெட்டிங், த்ரெட்ஸு, சாக்கெட்டு, ரெக்வஸ்ட், அதுக்கப்புறம் ஓஎஸ் மாடியூல், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இது எல்லாமே சும்மா ஒரு ஜஸ்ட் டெமோக்காக மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறது வந்து ரிவர்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்குது. இது வந்து என்ன பண்ணணும்னா அட்டாக்கர் மிஷினோட ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணும். அதுக்கப்புறமேட்டு டெர்மினல்ஸில் வந்து இந்த செட்டப் ஸ்டோரேஜ் கமாண்ட் வந்து எனேபிளில் இல்லை அப்படின்னா, எனேபிள் இருந்தாலும் இல்லாட்டியும் வந்து உங்களுக்கு இது வந்து ரன் பண்ணி விட்டுரும். ஓகேவா, ஏன்னா அதில் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஓகே, அடுத்தது வந்து என்னன்னா சர்வர் வந்து கிரியேட் பண்ணுது. சர்வர் கிரியேட் பண்ண உடனே அந்த சர்வர் வந்து எந்த போர்ட்ல வந்து ரன் ஆகும் அப்படின்னா 2002 அப்படின்ற போர்ட்ல வந்து ரன் ஆகும். அடுத்தது வெப். இது வந்து என்னன்னா ஒரு ஏபிஐ. இந்த ஏபிஐ வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா ஐபி அட்ரஸை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். நார்மலாக ஏதாவது ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஐபி அட்ரஸோட ஜியோ லொக்கேஷனை வந்து நம்மளுக்கு வந்து ஃபைண்ட் பண்ணி சொல்லுவோம். 8.8.8 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஐபி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. அதுக்கப்புறம் லாட்டிடியூட் லாங்கிடியூட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காட்டுது. ஓகேவா, இதுதான் இதோட வேலை. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து சேர்த்துருக்கேன். இந்த டூல் வந்து அட்டாக்கர் வந்து விக்டம் வந்து ரன் பண்ணுறாரு. என்னன்னா அட்டாக்கர் வந்து கொடுத்துருவாரு, இந்த டெர்மாக்ஸ் டூலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐபி அட்ரஸோட லொக்கேஷன் வந்து ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் யாராவது டுட்டோரியல் போட்டு விட்றாரு. சின்ன உடனே நம்மளோட விக்டம்ஸ் வந்து எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டூல் வந்து ரன் பண்ணுறாங்க. அப்படி ரன் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் வந்து இந்த ஐபி அட்ரஸ் என்டர் பண்ணுங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லும். ஆனால் பேக் எண்டில் வந்து இந்த சர்வர் ஸ்டார்ட் ஆகுறது, இந்த ரிவர்ஸ் கனெக்ஷன் கிடையாது, வெறும் கனெக்ஷன் மட்டும்தான் சாக்கெட்டில் கனெக்ட் ஆகும். ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம். இந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகுறது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஸோ இதை எப்படி உங்க இப்போ இந்த டூல் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஓரளவுக்கு பேசிக் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி டூல் வந்து இப்போ வெறும் டெர்மினல்ஸுக்கு மட்டும் கிடையாது, இது வந்து நீங்கள் பைத்தானில் வச்சு ரன் பண்ணுற எந்த எந்த பிளாட்ஃபார்ம் பேஸ்டு எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு டூலை டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஆக்டிவிட்டீஸு, அதோட சோர்ஸ் கோடு இதெல்லாம் வந்து படித்து பார்க்குறது வந்து நல்லது. ஏன்னா அந்த டூல் ரன் பண்ணுறப்ப அது மேபி உங்களுக்கு மலிஷியஸான ஏதாவது வேலைகளை பண்ணுதா அப்படின்னும் நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து அவசியமானதுதான். ஓகே, இப்போ நான் சும்மா வந்து இந்த டூல் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இந்த டெர்மாக்ஸ் செட்டப் ஸ்டோரேஜ் வந்து என்னோட காலியில் வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பைத்தான் 3. நான் ஏன் பைத்தான் 3 வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம டெர்மாக்ஸில் வந்து நீங்கள் பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிற பைத்தானோட வெர்ஷன் வந்து என்னென்னா 3 தான். ஸோ அதனால வந்து நான் பைத்தான் 3ல வந்து இதை எடுத்திருக்கேன். அடுத்தது exfil.py. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணுன்னா nc-nvlp போர்ட் நம்பர். ஓகே, நான் இங்கே வந்து போர்ட் நம்பர் வந்து லிசன் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். போர்ட் நம்பர் வந்து லிசன் பண்ணாதனால நம்மளுக்கு வந்து எதுவும் காட்டல. இப்போ நான் வச்சு காட்டுறது வந்து சேம் மிஷினில் தான் வச்சு காட்டுறேன், வேறு எதுலேயுமே வச்சு காட்டல. இப்போ வந்து என்ன பண்ணுறேன்,
இந்த டூல் வந்து ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து விக்டம் யாராவது கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஐபி அட்ரஸை மட்டும் சொல்லிட்டு இந்த நெட்கேட்டோட செஷன் வந்து செத்து போயிடும். அதுக்கப்புறமேட்டு எனக்கு இந்த டூல் வந்து ரன் ஆகும். ஆனால் பின்னாடி வந்து எனக்கு பின்னாடி ஒரு சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது வந்து யாருக்குமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றது, ஒரு சாக்கெட் கனெக்ஷன் போயிட்டு நம்ம அந்த மிஷினோட ஐபி வந்து கொடுத்துருக்கு, அதுவும் தெரியாது. ஆனால் ஃப்ரண்ட் எண்ட்ல பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸை மட்டும் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். நம்ம அதை என்ட்ரு பண்ணி கொடுத்தோடனே ஓகே 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 ஏபிஐ கவுண்ட் வந்து எக்ஸிட் ஆயிருச்சு அப்படின்னு வருது. இருங்க, வேற ஏபிஐ மாற்றுவோம். ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ திரும்ப வந்துடும். அது ஏன் கோட்டா வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா, சேம் ஐபி அட்ரஸ் தான் என்னோட ரவுட்டரில் இருந்துச்சு. காலையிலேருந்து இதிலே வச்சு நான் செக் பண்ணேன் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து கோட்டா வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னுச்சு. திரும்ப ரவுட்டர் ரீஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னே வேறு ஐபி வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து வந்து செக் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஃப்ரண்ட் எண்டில் பார்க்குறப்ப நம்மளோட ஒரு நார்மல் யூஸர் ரன் பண்ணுறப்ப இந்த சேவ் பீப் அப்படின்ற டூல் வந்து உங்களுக்கு ரன் ஆகும். இதில் வந்து ஐபி அட்ரஸ் கேட்கும். நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா கியூஓ கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆயிரும். இது எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அவங்க பார்க்குறப்ப இது வந்து ஒரு லெஜிட்டிமேட்டான டூல் மாதிரி தான் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, இது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து லிசனரை வச்சுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஐபி தெரியுங்கிறதுனால. இது பார்க்குறப்ப உங்களுக்கு லெஜிட்டிமேட்டான டூல் மாதிரி தான் தெரியும். ஆனால் பேக்ரவுண்ட் வந்து என்னென்ன வேலைகள் பண்ணுது அப்படின்னு தெரியும். இருங்க ஒரு நிமிஷம், இது வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம விக்டம் மிஷினோட ஐபி அட்ரஸையும் போர்ட்டையும் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி அவங்களோட டேட்டாஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் வந்து நம்ம மிஷினோட ஐபி. போர்ட் வந்து 2002 நினைக்கிறேன். ஆமாம், இந்த 2002 இதுதான் வந்து நம்ம சிம்பிள் ஹெச்டிடிபி சர்வரோட போர்ட் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டைரக்டரியில் இருந்தது வந்து இந்த expil.py அப்படின்ற ஃபைல் மட்டும்தான். இது வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதை இப்போ நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வியூ பண்ணி பார்த்துக்க முடியும், வேணும்னா நம்மளால் வந்து டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மெத்தடை தான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்து அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வந்து ரிசல்ட் வந்து பார்த்துக்கலாம். திரும்பவும் சொல்லிடுறேன், இப்போ நான் பண்ணுறது வந்து இது வந்து லோக்கல் நெட்ஒர்க்கில் மட்டும்தான். இதே நீங்கள் வந்து இன்டர்நெட்டை ஓவர் இது இன்டர்நெட் வந்து பண்ணணும் அப்படின்னா என்ஜிராக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இதில் பிரச்சனை வந்து என்னென்னா, பைத்தான்லேயே வந்து என்ஜிராக் மாடியூல் வந்து இருக்குது. ஆனால் என்ஜிராக் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கிற பைனரிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டில் வந்து ரன் ஆகாது. இப்போ லினக்ஸ்லேயோ விண்டோஸ்லேயோ போட்டு ரன் பண்ணுற பைனரிஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டில் வந்து ரன் ஆகுது. ஏன்னா ஆண்ட்ராய்டு வந்து ஆர்ம் பேஸ்ட் ஆர்ம் ப்ராசஸர், ஓகேவா? அந்த பைனரிக்கு வந்து இது செட் ஆகாது. அப்படின்றனால நீங்கள் தனியாக வந்து பைனரியை டவுன்லோட் பண்ணி அது கூட வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக வேறு எதுவும் என்ஜிராக்கை வச்சு ரன் பண்ணுற டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்டர்னலாக ஒரு இடத்துல இருந்தால் டவுன்லோட் பண்ணி தான் அந்த பைனரி வைக்கும். ஸோ அப்பயே அதை பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து தெரியும், புரியும். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா சிம்பிள் ஹெச்டிடிபி சர்வர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கேட்கலாம், நம்ம பொதுவாக ஹெச்டிடிபி சர்வர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். python 3-m tp.server. இந்த HTTP சர்வர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளோட பழைய டுட்டோரியல் ஒன்று இருக்குது, சிம்பிள் HTTP சர்வர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து போர்ட் 80 வந்து ரன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ நான் இந்த போர்ட் 80 வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி இந்த யூஆர்எல்ல வந்து நான் லாக் பண்ணுறப்பையும் ஆக்சஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து இங்கே லாக் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ சேமாக இருக்கிற இந்த சிம்பிள் ஹெச்டிடிபி சர்வர் கூட தான் வந்து நம்ம வந்து இங்கே போட்டிருக்கோம். போடலன்னோ
ஆக்சுவலாக வந்து அந்த ப்ராசஸ் தான் இருக்குது. அப்படி நம்ம போடுறப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி லாக் விழுந்துட்டே இருக்கும். இப்படி லாக்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், விக்டம் வந்து உஷாராயிருவாரு, எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ அவருக்கு வந்து அது தெரியக்கூடாது அப்படின்றனால இந்த லாக் மெசேஜ்லாம் வந்து வராத மாதிரி நம்ம வந்து மாற்றி வச்சுருக்கோம். அதே மாதிரியே உங்களுக்கு இன்னொரு இது வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் ஒன்று மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். த்ரெட் வச்சுருந்தா தான் நம்மளால் வந்து 2-3 ப்ராசஸை கூட வந்து ஒரே நேரத்தில் வந்து ரன் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும், அதுக்கப்புறமேட்டு ஹெச்டிடிபி சர்வர், அதுக்கப்புறமேட்டு நம்ம வச்சிருக்க ஜியோ ஐபி லொக்கேஷன் ஃபைண்டர் அந்த ஏபிஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நடுவில் வந்து த்ரெட் வச்சிருக்கணும். த்ரெட் இல்லை அப்படின்னா நம்மளால வந்து அது முடியாது. அதே மாதிரியே வந்து அந்த லாக் ஃபைலும் வராமல் வச்சு பார்த்துக்கணும். இந்த 2 மேட்ரு மட்டும்தான் இந்த டூலில் வந்து இருந்துச்சு, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ இந்த டூலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னோட ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிடுறேன், என்னோட சேனல் வந்து என்னோட யூசர்ஸ்ட்ட வந்து சொல்லிட்டு இந்த டூல் வந்து நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும், ஐபி அட்ரஸோட லொக்கேஷனை வந்து ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இப்போ எனக்கு வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க. சரி, அதை வந்து இப்போ எப்படின்னு பார்ப்போம். நான் அதுக்கு முன்னாடி என்னோட ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து நான் உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீனில் வந்து மிரர் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து என்னாச்சு, நம்மளுக்கு வந்து என்னோட ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வந்து நான் மிரர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இப்போ நான் டெர்மேக்ஸ் போய்க்கிறேன். டெர்மேக்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணால், நான் அது கிட்டில் இருந்துச்சு அப்படின்னா கிட் க்ளோன் பண்ணிக்குவேன். ஆனால் இப்போ வந்து என்கிட்ட இருக்கிறது வந்து என்னோட லோக்கல் மிஷினில் மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் wget கமாண்ட் போட்டேன், நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். http 198.168 நினைக்கிறேன். ஓகே, 168.8. இதில் வந்து எக்ஸ்ஃபில் இந்த அப்ளிகேஷனோட நேம், ஆமாம், exfil.py. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. என்னோட ஆண்ட்ராய்டு மொபைலோட ஐபி வந்து 1.3. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்ஃபில் அப்படின்ற இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இதை நான் அதே மாதிரி உங்கள்கிட்ட சொன்னேன்ல, பைத்தான் 3 தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும்ன்ட்டு. இப்போ நான் பைத்தான்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு பைத்தான் 3.8.2 வந்து காட்டுது. ஸோ அதனால தான் நான் அப்படி போட்டு வச்சுருக்கேன், பைத்தான் exfil.py. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சே பீப் அப்படின்ற டூல் வந்து உங்களுக்கு லோட் ஆயிடுச்சு. அதே நேரத்தில் இந்த என்னோட ஆண்ட்ராய்டு மொபைலோட ஐபி வந்து உங்களுக்கு வந்துடுச்சு, ரைட்டா? இப்போ இந்த ஐபியை எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி சொல்லியிருக்க அந்த 2000 போர்ட்டில் 2002 போர்ட்டை வந்து நான் போடுறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். எனக்கு உள்ளே வந்து என் ஆண்ட்ராய்டு மொபைலுக்குள்ளே இருக்கிற ஸ்டோரேஜ் எல்லாமே வந்திருக்கும். இந்த ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டு இந்த டிசிஐஎம் ஃபோல்டர் இருக்கா, இந்த டிசிஐஎம் ஃபோல்டருக்குள்ளே போனேன் அப்படின்னா கேமரா எல்லா ஃபைல்ஸுமே வந்திருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு இங்கே வந்து எந்த லாகுமே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விக்டம் பாட்டுக்கு என்ன பண்ணுவாருன்னா ஒரு பாட்டுக்கு ஒரு ஐபி அட்ரஸை போட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்பாரு. ரைட்டை இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ஐபி அட்ரஸோட டீட்டெயில் வந்துருச்சு அப்படின்ட்டு போய் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், வித்தைகளை காமிச்சு கொடுப்பாரு. இங்கே பாருங்க டெர்மேக்ஸில் நான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், நானும் ஹேக்கர் தான்டா, ஆச்சா குச்சா அப்படின்ட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பின்னாடி இன்னொரு அட்டாக்கர் வந்து சைலண்டாக வந்து அவர் வேலைகளை வந்து பார்த்துருப்பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோட்டோ கூட வந்து என்னால் வந்து இங்கே பார்க்க முடியும். இது வந்து என்னோட ஃபோனில் எடுத்து வச்சிருந்த ஃபோட்டோ தான். இது வந்து பார்க்க முடியுதா? இதே மாதிரி ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஈச் அண்ட் எவ்ரி ஃபோட்டோஸும் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். பிக்சர்ஸ் இதெல்லாம் எதுவும் வேணாம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு இந்த டூல் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி மலிஷியஸான ஒரு கோடர் வந்து உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து இப்படி வந்து இன்ஃபெக்ட் பண்ணி, இது வந்து இன்ஃபெக்ஷன் கிடையாது, இப்படி வந்து உங்கள் மொபைல் வந்து டேட்டாஸ் வந்து எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் வந்து பண்ண முடியும். எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னா உங்கள் ஒரு டிவைஸ்லேருந்து இருக்கிற இல்லை ஏதாவது ஒரு இதுலேருந்து இருக்கிற டிவைஸ் வந்து ஒரு டேட்டா வந்து வெளியே எடுக்கிறது, ஆட்டே போடுறது, இதுதான் வந்து டேட்டா எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? இந்த வீடியோல வந்து நான் வெறும் ப்ரௌசர் பேஸ்டா வந்து எப்படி எக்ஸ்ஃபில்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து இதிலே ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்க முடியும். ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஏடிபிஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்மளால ஒரு மலிஷியஸ் அப்ளிகேஷனே வந்து இன்ஸ்டால் பண்ண வைக்க முடியும் இந்த ஆண்ட்ராய்டு டிவைஸ்ல. அது மட்டும் இல்லாம இன்னொரு கான்செப்ட் இருக்கு. சி பேஸ்ட் சி இல்லாட்டி C++ஓட பைனரிஸை வந்து நம்ம ஏஆர்எம் ப்ராசஸரோட ஆர்கிடெக்சருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த பைனரியை வச்சு கூட நம்மளால ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்க முடியும். எந்த ஒரு ஆன்டிவைரஸாலேயும் வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரியும் நம்மளால பண்ண முடியும். ஓகே, எனிவே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இந்த டெர்மேக்ஸ்ல இருக்கிற ஒரு செட்டப் ஸ்டோரேஜ் கமாண்ட் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்ஸா வந்து ஒரு அட்டாக்கருக்கு வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் வந்து இந்த டூல் வந்து நம்ம இப்போ டெமோ பண்ணி காமிச்சோம். ஓகேவா? அதே மாதிரியே இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு. ஏன்னா இந்த இந்த வீடியோ வந்து நான் போடுறதுக்கு காரணமே வந்து என்ன அப்படின்னா, டெர்மேக்ஸை மட்டுமே நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. டெர்மேக்ஸை வச்சு வந்து இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட லேப்டாப் கூட இருக்க மாட்டேங்குது. இது லேப்டாப் இருந்தாலும் நான் மொபைலில் தான் வச்சு சாதிப்பேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மொபைல்லையும் வந்து எல்லாமே பண்ண முடியாதுன்னு இல்லை, பண்ணலாம். இருந்தாலும் எதுக்காக அப்புறமேட்டு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை மற்ற கம்பெனிக்காரங்க அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறவங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ ஒர்க் பண்ணி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணுறப்ப நீங்கள் மொபைல் வச்சுட்டு எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து எந்த விதத்தில் முடியும்? மொபைலில் வந்து நெட் ஹண்டர்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி ரெட்டீமிங்க்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் டெர்மெக்ஸ்ன்னு இருந்தால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொதிக்க தான் செய்யும். அதுவும் இல்லாமல் டெர்மெக்ஸை வச்சு ரன் பண்ணுறது தான் வந்து பெரிய ஹேக்கிங் வித்தைகள் மாதிரியும், அது மட்டும்தான் லெஜிட்டிமேட்டானது மாதிரியும், மற்றவது சொல்கிறதெல்லாம் புரியலை, இதெல்லாம் என்ன ஒன்றுமே வரல தக்காளி அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து சரி கிடையாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த டெர்மெக்ஸ் ஓட ஃபர்ஸ்ட் பார்ட்டு தான் இது. இதுக்கப்புறமேட்டு இன்னும் அடுத்தடுத்த பார்ட்டுகள் வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ். இதை யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்மளோட விக்டம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ எனிவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். எனிவே டோன்ட் பி அ ஸ்கிரிப்ட் கிடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.